ஆசிரமத்துக்கு வந்துட்டார். அங்க ஜபம் பண்றார். காலமே அந்த இளம் வெயில் அவர் மேல பண்றது தக தக தகன்னு ஜொலிக்கிறார். அங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். லக்ஷ்மணர் நேத்திக்கு வந்து பலாப்பழம் நறுக்கினாராம். அந்த கத்தி வீணா போயிட்டான். அதை இப்ப தீட்டின்னு இருக்கிறான். சீதை தன்னோட ஆத்துல உள்ள அந்த காய்கறங்கள்லாம் நறுக்கிறா, அந்த பாத்திரங்களை சுத்தி பண்றது, இந்த மாதிரி காரியங்களை கவனிச்சுட்டு இருக்கா. அங்க சூர்பனகன்னு ஒரு ராட்சசி, அவ காலமே எழுந்தோடனே மாம்சம் தான் முதல்ல சாப்பிடுவாதான். அப்புறம் தான் வாயை குப்பிப்பாளாம். அந்த மாதிரிதான் அவளுக்கு பழக்கமா. பெட் காஃபி மாதிரி இந்த மாம்சம் தான் சாப்பிடுவாளாம். அவன் இப்படி இந்த மனுஷ மாம்சம் கிடைக்குமா அப்படின்னு மோப்பம் பிடிச்சுட்டே வரானாம். ஏதோ இந்த மோப்பம் பிடிச்சுட்டே வருமே அந்த மாதிரி வரானாம். வந்தா இங்க ரூப சௌந்தரியம், இங்க பரிபூர்ண சுகந்தமோட இருக்கிற இந்த ராமரோட வாசனை அவளுக்கு படுறான். என்ன துர்பாக்கியம்! அவ மூக்குல படுறாப்புல இவர்